உலக மீனவர் தினத்தையொட்டி சிங்காரவேலர் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் 21ஆம் நாள் உலக மீனவர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக மீனவர் தினமான இன்று புதுச்சேரி வெங்கடசுப்பா ரெட்டியார் சாலையில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் மற்றும் மீனவ சங்க பிரதிநிதிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உலக மீனவர் தினம் கொண்டாடப்பட்டது. அதனையொட்டி இன்று கடலூர் சாலை நீதிமன்றம் அருகில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலன் சிலைக்கு கழகத்தின் தலைவர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் RL வெங்கட்ராமன் முன்னிலையில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மாநில நிர்வாகிகள், துணைத் தலைவர், மாநில செயலாளர்கள் சிவகுமாரன், மோகனசுந்தரம், ரவிக்குமார், துணை செயலாளர் கலியபெருமாள், தலைவர்கள் சந்திரன், விமலா பெரியாண்டி, முன்னாள் வார்டு உறுப்பினர் தனஞ்சயன், கோமதி, ராஜேஷ், அருண், பீட்டர் மற்றும் ஏராளமான கழக தொண்டர்கள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் சார்பில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையம் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் தனது வீட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணியில் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும், அதேபோல் குமரகுரு பள்ளத்தில் 12 மாடியில் அடுக்குமாடி கட்டிடம் கட்ட 45 கோடி 50 லட்சம் ரூபாய் டெண்டர் விடப்பட்டுள்ளது. இதில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளது. 220 குடியிருப்புகள் உள்ளது. ஸ்லாப் கொண்டு கட்டப்படுகிறது. ரூபாய் 35 கோடி தான் செலவாகும். ஆனால் 45 கோடியே 50 லட்சம் ரூபாய் கூறுகின்றனர். மீதி பணம் ஊழல் செய்யப்பட்டுள்ளதாகவும், பேருந்து நிலையம் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணி நிதி குறைவாக இருந்தால் முதலமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்வார்களா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் ஒட்டுமொத்தமாக பொதுப்பணித்துறையில் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும், இந்த ஊழல்கள் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோருக்கு கடிதம் அனுப்ப உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், 2026 காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைந்தால் எத்தனை பேர் ஜெயிலுக்கு போகிறார்கள் என கணக்கெடுத்து வருவதாகவும், புதுச்சேரியில் பாஜக மக்களால் வெறுக்கப்பட்ட கட்சியாக உள்ளது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு சவுக்கடி கொடுத்தனர். பணபலத்தை நம்பி வருபவர்கள் மண்ணை கவ்வுவார்கள் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மீனவர்களுக்கான உள் இட ஒதுக்கீட்டை ABC 2% 10% உயர்த்தி வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மீனவர்களுக்கு 2010ஆம் ஆண்டு முதல் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20% இட ஒதுக்கீட்டிலிருந்து 2% உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மீனவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மீனவர்களுக்கான உள் ஒதுக்கீட்டை 2% 10% உயர்த்தி வழங்க வலியுறுத்தி உலக மீனவர் தினமான இன்று அனைத்து மீனவ அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் சுதேசி மில் அருகில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். 40 ஆண்டுகளாக வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் வீராம்பட்டினம் செங்கல் நீர் அம்மன் கோவிலுக்கு சொந்தமான 11 ஏக்கர் நிலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரின் முயற்சியால் ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து மீட்டு சீல் வைக்கப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செங்கல் நீர் அம்மன் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சுமார் 11.5 ஏக்கர் நிலத்தை முதலியார்பேட்டை வீல்ராம்பட்டில் 40 ஆண்டுகள் தனியார் குத்தகைதாரர் ஆக்கிரமித்து வைத்திருந்தார். இது தொடர்பாக இந்த அறநிலையத்துறை மூலம் நீதிமன்றம் மூலம் வழக்கு தொடரப்பட்டு சுமார் 40 ஆண்டுகளாக வழக்கு நடைபெற்று வந்தது. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வழக்கை அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தியின் பெரும் முயற்சியால் வீராம்பட்டினம் திருப்பணிக்குழு, மக்கள் குழு ஆகியோரின் ஆதரவுடன் சுமார் 100 கோடி மதிப்புள்ள நிலத்தை இன்று புதுச்சேரி வருவாய்த்துறை வட்டாட்சியர் பிருத்திவிராஜ், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, கோவில் தனி அதிகாரி சுரேஷ், வீராம்பட்டினம் மக்கள் குழு, திருப்பணிக்குழு ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் நிலம் மீட்கப்பட்டு வட்டாட்சியர் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. முதலியார்பேட்டை காவல்துறை ஆய்வாளர் தலைமையில் காவல்துறையினரின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது.
நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வழக்கை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்களுடன் தொடர்ந்து முயற்சி செய்து நிலத்தை மீட்டெடுத்ததற்கு அரியாங்குப்பம் தொகுதி சார்பாக வீராம்பட்டினம் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் நிரந்தரமாக நீதிபதி நியமனம் செய்து தொழிலாளர்களுக்கு விரைந்து நீதி கிடைக்க சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதிக்கு சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு கோரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளது. புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் பணியாற்றி வரும் நீதிபதி அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பொறுப்புகளை வகித்து வருவதால் தொழிலாளர் நீதிமன்றத்தில் தொழிலாளர்களின் வழக்குகளை விரைந்து நடத்த முடியாத சூழ்நிலை தொழிலாளர் நீதிமன்றத்தில் உள்ளது. தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் மூலம் நடைபெற்று வரும் வழக்குகள் 100க்கும் மேற்பட்டவை நிலுவையில் உள்ளது. கடந்த 6 மாதங்களாக தொழிலாளர் நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் வழங்கப்பட்டதாக தெரியவில்லை. எல்என்டி தொழிலாளியின் வழக்கு நீண்ட காலமாக புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் சூழலில் அத்தொழிலாளியின் மனைவி மன உளைச்சலுக்கு ஆளாகி உயிரிழந்தது தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் செயல்பாடுகளில் ஒரு பதற்றத்தினை ஏற்படுத்தியுள்ளது. இனிவரும் காலங்களில் இத்தகைய சம்பவங்கள் தொழிலாளர்களுக்கு ஏற்படக்கூடாது. புதுச்சேரி தொழிலாளர்கள் நீதிமன்றத்தில் விரைந்து வழக்குகள் நடைபெற வேண்டும். புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் நிரந்தர நீதிபதி நியமனம் செய்து விரைந்து நீதி வழங்க வேண்டும். தற்போது பணியாற்றி வரும் தொழிலாளர் நீதிமன்றத்தின் நீதிபதி மீது விசாரணை நடத்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் உடைய கடிதத்தினை சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி, சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர், புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற தலைமை நீதிபதி அனைவருக்கும் வழங்கியுள்ளதாக சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள், மூத்த வழக்கறிஞர் சங்கரன், தலைவர் மோதிலால், செயலாளர் ரமேஷ் கூட்டாக செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளனர். திருக்காஞ்சி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான ஸ்ரீ காஞ்சிநாதர் திருமண நிலையத்தில் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மற்றும் அன்னபூரணி காசி விசாலாட்சி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ உடனூரை ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ விசாலாட்சி ஸ்ரீ அன்னபூரணி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சன்னதி நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நேற்று நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தேவஸ்தானத்திற்கு சொந்தமான புதிய ஸ்ரீ காஞ்சிநாதன் திருமண மண்டப திறப்பு விழாவை தொடர்ந்து இரவு திருக்காஞ்சி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான ஸ்ரீ காஞ்சிநாதர் திருமண நிலையத்தில் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மற்றும் அன்னபூரணி காசி விசாலாட்சிக்கு திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டுகளித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை விருந்து அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சிவஸ்ரீ சரவண சிவாச்சாரியார், திருக்காஞ்சி கிராமவாசிகள் மற்றும் சிவனடியார் பெருமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி வேளாண் நலத்துறை வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை சார்பில் விவசாயிகள் திருவிழா வில்லியனூரில் நடைபெற்றது. இதில் பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து கருத்தரங்கமும் சிறுதானிய உணவு திருவிழாவும் நடைபெற்றது. புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகாம் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் இணைந்து விவசாயிகள் திருவிழா 2024 வில்லியனூர் பகுதியில் உள்ள கோபாலசாமி நாயக்கர் திருமண மகாலில் நடைபெற்றது. இதில் விவசாய பயனாளிகளுக்கு 5 வகையான பாரம்பரிய விதை நெல் ரகங்கள் மற்றும் உயிர் கரிக்கலன் ஆகிய 2 பொருட்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து வேளாண் அறிவியல் நிலைய பொன்விழா ஆண்டுக்கான தீபஜோதி பெறப்பட்டது. நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இயக்குனர் முனைவர் வசந்தகுமார் நோக்குவரையாற்றினார். திட்ட இயக்குனர் ஆத்மா ஜாகிர் ஹுசேன் மற்றும் துணை திட்ட இயக்குனர் ஆத்மா கலைச்செல்வி, வேளாண் துறை இணை இயக்குனர் சண்முகவேல் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் விஜயகுமார் வரவேற்புரை வழங்கினார். தொடர்ந்து விவசாயிகளுக்கு பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்த கருத்தரங்கமும் சிறுதானியங்களில் மதிப்பீட்டுதல் குறித்த பயிற்சி பெண்களுக்கு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சிறுதானியங்களில் சிறுதானிய பீட்சா, கேழ்வரகு கேக், திணை பாயாசம், சோளம் பால்கோவா, கம்பு ரொட்டி, கேழ்வரகு ஐஸ்கிரீம், குதிரைவாலி சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட், வாழைப்பழ ராகி கப்கேக் உள்ளிட்ட பல்வேறு சிறுதானிய உணவுகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. இதில் வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் விவசாய பெருமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் துணை இயக்குனர் ஜோசப் ஆல்பர்ட் நன்றி கூறினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை வரலாறு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற NCC விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவிகள் NCCயில் சேர்ந்து பெற்ற அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். லாஸ்பேட்டை வரலாறு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் NCC விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் சாந்தா தேவி தலைமை தாங்கி வரவேற்றார். NCC அதிகாரி மகேஸ்வரி NCCயின் நோக்கம், முக்கிய பயன்கள் மற்றும் அதில் இணைவதால் கிடைக்கப்பெறும் நன்மைகள் பற்றி சிறப்புரையாற்றினார். NCC அதிகாரி பாலநந்தினி தனது உரையில் தன்னம்பிக்கையோடு செயல்படுத்துவதற்கான வழிகளை எடுத்துரைத்தார்.
இந்நிகழ்ச்சியில் நபீப் சுபேதார், சீனிவாசலு, CHM பெருமாள், அவில்தார், செந்தில் முருகன் மற்றும் 20 NCC கேடட்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கடந்த ஆண்டு வரலாறு பள்ளியில் பயின்ற 3 மாணவிகள் NCCயில் சேர்ந்து பெற்ற அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். முடிவில் பள்ளி தலைமை ஆசிரியை செல்வநாயகி நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவிகளை உற்சாகப்படுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சமுதாய நலப்படத்திட்ட அலுவலர் அன்னரத்தினம் சிறப்பாக செய்திருந்தார். புதுச்சேரி மாநில விசிக நிர்வாக மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கான விண்ணப்பங்களை விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் நேரில் பெற்றார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாக பொறுப்புகளுக்கு புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட உள்ளனர். இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேசிய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வழிகாட்டுதலின்படி விண்ணப்பங்களை பெறுவதற்கு கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் தலைமையில் புதுச்சேரி மாநிலத்திற்கு குழு அமைக்கப்பட்டுள்ளது. மகளிர், இளைஞர், தலித் அல்லாதோர் ஆகியோரை கட்சியின் நிர்வாக பொறுப்பில் உள்வாக்கும் அடிப்படையில் சட்டமன்ற தொகுதியை மாவட்ட அலகாக கொண்டு மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாக பொறுப்புகளுக்கு விண்ணப்பிக்கும் கட்சி நிர்வாகிகளிடமிருந்து அதற்கான விண்ணப்பங்களை முல்லை நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் தலைமையிலான குழுவினர் பெற்றுக் கொண்டனர். மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநில நிர்வாக குழுவிற்கு தலா 11 பேர் நிர்வாகிகளும் கட்சியின் 33 துணைநிலை அமைப்புகளுக்கும் மாநில மாவட்ட அளவில் நிர்வாகிகள் நியமிக்கப்பட உள்ளனர். புதுச்சேரியில் திருநங்கைகள் நினைவு தினத்தையொட்டி 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி பேரணி சென்றனர். புதுச்சேரியில் உள்ள சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் அக்னி சிறகுகள் திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் நவம்பர் 20ஆம் தேதி திருநங்கைகள் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. பாலின வேறுபாடுகளுக்கு எதிரான வன்முறை செயல்களால் உயிரிழந்த திருநங்கைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சுதேசி பஞ்சாலையில் இருந்து அண்ணா சிலை வரை மெழுகுவர்த்தி பேரணி நடைபெற்றது. பேரணியை சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி கொடியசைத்து தொடங்கி வைக்க 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் பாலின வேறுபாடுகளுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொடர்ந்து 4 நாட்களாக நடைபெற்று வந்த PRTC ஊழியர்களின் போராட்டம் நிர்வாக பொது மேலாளர் மட்டத்திலும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி முன்னிலையிலும் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தற்காலிகமாக முடித்து வைக்கப்பட்டது. புதுச்சேரி PRTC சாலை போக்குவரத்து கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நிலுவையில் உள்ள அகவிலைப்படி உயர்வு, போனஸ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் சங்கம், PRTC தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர் சங்கத்தினர் PRTC பணிமனை முன்பு தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களின் போராட்டம் இன்று 4வது நாளாக நடைபெற்றது. போராட்டத்திற்கு ஒப்பந்த ஊழியர் சங்க செயலாளர் தமிழ்ச்செல்வன் தலைமை தாங்கினார். இதில் ஊழியர் சங்க செயலாளர் வேலையன், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தின் போது ஊழியர்கள் சிலர் சோர்வடைந்து அங்கேயே படுத்திருந்தனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர் நேற்று மிகவும் மயக்கமடைந்த நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டார். இதனால் ஊழியர்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் இன்று 4ஆம் நாளாக போராட்டம் பணிமனை முன்பு நடைபெற்றது. நிர்வாக பொது மேலாளர் மட்டத்திலும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தற்காலிகமாக முடித்துக் கொள்ளப்பட்டது. தொடர்ந்து ஆதரவு அளித்த சம்மேளன நிர்வாகிகள், செயலவை உறுப்பினர்கள் மற்றும் இணைப்பு சங்கத்தினருக்கு அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் நிர்வாகிகள் சார்பில் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஊழியர்களுக்கு பழச்சாறு கொடுத்து உண்ணாவிரத போராட்டம் முடித்து வைக்கப்பட்டது. புதுச்சேரியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் பொய்யான தகவல்களை கூறி நகராட்சி இடத்தில் உள்ள எங்களின் கடைகளின் உரிமத்தை ரத்து செய்ய முயல்வதாக பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் உழவர்கரை நகராட்சியை இரவில் முற்றுகையிட்டு புகார் தெரிவித்தனர். புதுச்சேரி கோரிமேட்டில் ஜிப்மர் மருத்துவமனை எதிரே உழவர்கரை நகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாகம் உள்ளது. இங்கு 29 கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் மற்றும் அதிகாரிகள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கோரிமேடு வணிக வளாகத்தில் ஆய்வு செய்தனர். அப்போது 10 கடைகளில் வியாபாரிகள் விதிமுறைகளை மீறி கட்டிடங்களில் சில மாற்றங்கள் செய்திருந்ததாக கூறி அந்த கடைகளின் உரிமத்தை ரத்து செய்ய நகராட்சி ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று அந்த வியாபாரிகளுக்கு உழவர்கரை நகராட்சி சார்பில் நோட்டீஸ் விநியோகம் அனுப்பப்பட்டது. மேலும் இது தொடர்பாக அந்த வியாபாரிகளை அழைத்து இன்று நகராட்சி சார்பில் விசாரணை நடத்தப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த வியாபாரிகள் இரவு உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது அவர்கள், நாங்கள் சரியாக வாடகை செலுத்தி வருகிறோம், எங்கள் உரிமத்தை பறிக்க நகராட்சி வேண்டுமென்றே நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று குற்றம் சாட்டினர். மேலும் நாங்கள் கூறுவதை சிறிது கூட காதில் வாங்கிக் கொள்ளாமல் அவர்களாகவே பேப்பரில் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கியதாக பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் தெரிவித்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே நகராட்சி இடத்தில் ஒதுக்கப்பட்ட கடைகளின் வியாபாரிகளை மிரட்டி
ரவுடி ராமு என்பவர் ஆக்கிரமிப்பதாகவும், இது தொடர்பாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் வியாபாரிகள் கடந்த வாரம் ஆளுநர் மற்றும் முதல்வரிடம் புகார் அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் நலன் கருதி உழவர்கரை தொகுதி முழுவதும் கொசு மருந்து அடிக்கும் திட்டத்தை சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் சமீப காலமாக கொசுவினால் பொதுமக்களுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்பட்டு வருகிறது. அதில் முக்கியமாக டெங்கு, மலேரியா உள்ளிட்ட நோய்கள் பொதுமக்களிடையே அதிகமாக பரவி வருகிறது. குறிப்பாக உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு ரக கொசுவினால் ஏற்படும் நோய்கள் அதிகமாக பரவி வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் நலன் கருதி சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் கொசுக்களை ஒழிக்க திட்டமிட்டு உழவர்கரை தொகுதி மக்களை கொசுக்களினால் ஏற்படும் நோய்களிலிருந்து காப்பாற்ற தொகுதி முழுவதும் கொசு மருந்து அடிக்கும் திட்டத்தை துவக்கி வைத்தார். ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரில் இருந்து துவங்கப்பட்ட இந்த கொசு மருந்து அடிக்கும் திட்டம் உழவர்கரை தொகுதி முழுவதும் சசிபாலன் பாசறை நிர்வாகிகளால் அடிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கம்பன் நகர் ஊர் முக்கிய நிர்வாகிகள், உழவர்கரை ஊர் பொதுமக்கள், சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூரப்பட்டு பகுதியில் புது ஏரி தூர்வாரும் பணி மற்றும் சிலுக்காரிபாளையம் பொம்மையாற்றில் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு புது ஏரியில் 12,15,000 ரூபாய் செலவில் தூர்வாரி புனரமைக்கும் பணி தொடங்கியது. நிகழ்ச்சிக்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிபாளையம் பம்பையாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணை அருகே ஆற்றின் தென்கரையில் 19,14,000 ரூபாய் செலவில் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், நிலநிலை பொறியாளர் ஜெயராமன், ஒப்பந்ததாரர் சாய் புவனா கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் மற்றும் ஒப்பந்ததாரர் தங்கராசு மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் பகுதியில் அமைந்துள்ள சியட் டயர் கம்பெனியின் விற்பனை அதிகாரி ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் மேம்பாலம் அருகில் அமைந்துள்ள சியட் டயர் கம்பெனியின் விற்பனை அதிகாரி ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா மண்டல மேலாளர் கார்த்திக் தலைமையில் அலுவலகத்தில் கேக் வெட்டி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த இனிய நிகழ்ச்சிகள் CFA முதலாளி சுந்தர் மற்றும் சியட் டயர் கம்பெனியின் விற்பனை அதிகாரிகள் நவீன், சஞ்சீவ், அருண், சதீஷ்குமார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஏழை எளிய பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. உப்பளம் தொகுதியில் கொசு மருந்து அடிக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி வானரப்பேட்டை மற்றும் அதை சார்ந்த பகுதிகளான தாவித்பேட், எல்லையம்மன் தோப்பு, காளியம்மன் தோப்பு, டாக்டர் தோட்டம் ஆகிய பகுதிகளில் முதற்கட்டமாக இன்று புகையால் கொசு மருந்து அடிக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். அப்போது தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில பிரதிநிதி கணேசன், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காலப்பன், இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர் ரவிக்குமார், பிரபு ஆகியோர் உடனிருந்தனர். மன அமைதிக்கான ஆன்மீக மைய திறப்பு விழா முருங்கம்பாக்கத்தில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் வெளியனூர் சாலையில் இன்று மன அமைதிக்கான ஆன்மீக மைய திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி மன அமைதிக்கான ஆன்மீக மைய நிறுவனர் புதுவை யோகி இறை அடிகளார், சமூக சேவகர் ஸ்ரீ மணிவண்ணன் தலைமை தாங்கி விழாவை சிறப்பித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் செயலாளர் சவுந்தரராஜன், துணை செயலாளர் மோகன், பொதுச் செயலாளர் விஸ்வநாதன், பொருளாளர் குமார், பொறுப்பாளர்கள் பெருமாள், எழிலன் மற்றும் இமயம் புரோமோட்டார்ஸ் நிறுவனர்கள் ராஜேஷ், மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.